நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவனை தொடர்ந்து அந்த கட்சியோட எம்எல்ஏ வன்னியரசும் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. என்னன்னா, பார்ப்பனியர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இதில் பார்க்குற ஃபர்ஸ்ட் திங், இது வந்து எதாச்சியாக பேசினதோ இல்லை அரசியல் காரணங்களுக்காக பேசினதோ கிடையாது. இது பிளானடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் அஜெண்டா. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வர்சஸ் அதிமுகன்னு களம் இருந்ததுன்னா அதிமுகவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒருவேளை பார்ப்பனியம் ஆர் ஆரியம் வர்சஸ் திராவிடம்னு இருந்ததுன்னா தேர்தல் களம் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போவே அடி போடுறாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். வன்னியரசு அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக அன்றைய காங்கிரஸ், அதாவது பார்ப்பனம், அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. காங்கிரஸ்னா இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் காங்கிரஸ், அது காமராஜர் அவர்களோட தலைமையில இருந்த காங்கிரஸ். இன்னும் சொல்ல போனா திமுக விட 2-3 படி மேல இருந்தது காங்கிரஸ். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது, வலுவான கட்சி. அன்றைய தேதிக்கு 1967 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்திருந்தா ஸ்வீப் ஆயிருக்கும். இன்னைக்கு திமுகன்ற கட்சியே இருந்திருக்காது. திமுகன்ற கட்சி இல்லாததுனால அதிமுக என்ற ஒரு கட்சி உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்காது. சரி, ஓகே, உங்க லாஜிக் படியே வரேன். அன்னைக்கு வந்து பார்ப்பனியம்னு நீங்க காங்கிரஸ் சொன்னீங்க, இன்னைக்கு எப்படி பார்ப்பனியம் வந்து பிஜேபி ஆச்சு? ராகுல் காந்தி எந்த சமூகத்தை சார்ந்தவர்? நரேந்திர மோடி அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? இந்த ஓரணியில் தமிழ்நாடு விளம்பரம் பார்க்கும் போதே என் பிரெயின்ல கொஞ்சம் தட்டுச்சு. இவங்க இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று கொண்டு வர போறாங்கன்னு. இவங்க எந்த மாதிரி கொண்டு வர போறாங்கன்னா, 26 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் மட்டும்தான் தமிழர்கள், மற்றவங்க எல்லாருமே வந்து ஆரியர்கள், பார்ப்பனர்கள், வடக்கன்ஸ், அப்படிதான் இவங்க வந்து கொண்டு போக பார்க்குறாங்க. அதோட தொடக்க புள்ளி தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசினதும், அதை தொடர்ந்து அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு அவர்கள் பேசினதும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ எடுபடுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்களோட இமேஜ் வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, இந்தியா முழுக்க வந்து கொஞ்சம் ஏறி இருக்குதான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் மக்கள் மனதை வென்ற தலைவர்கள். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்லும் தலைவர்கள். அவங்களெல்லாம் தொட்டாங்கன்னா பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ